வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக். இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் RS அகர்வால், ரைட்டுங்களா? அந்த புக் ஆப்டிடியூட்ல ஸ்கூல் புக் ஆப்டிடியூட். இது பார்த்தீங்கன்னா RS அகர்வால் கணியன் ரீசனிங் ஆப்டிடியூட் நல்லா இருக்கு. அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டெஸ்ட் பேட்ச் கொண்டு போறேன். மேக்ஸ் எப்படி சார் டெஸ்ட்னா 21 டெஸ்ட். உங்களுக்கு டெய்லியும் 10 கணக்கு சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஸ்டடி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். மெட்டீரியல் அழகா எப்படின்னா இந்த மாதிரி சம்மு போட்டு வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். 10 கணக்கு டெய்லியுமே ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு 21 டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த 120 நாள்ல 21 டெஸ்ட் பயிற்சியும் கொடுக்குறோம். சரிங்களா? இப்ப பாருங்களா, ஒரு கணக்கு எப்படி பண்ண, அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு, அருண் இது அசலை காண்ற கொஸ்டின், அதாவது 2வது மாடல், இது தனி வட்டியில 2வது மாடல். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கிறாங்க. இந்த மாதிரி அசல் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கணக்குல அசல் கொடுத்துருப்பாங்க, இப்ப அசல் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. இப்ப ஃபார்முலா எழுதுங்க. SI = PNR / 100. இது ஃபார்முலா. இப்ப எழுதணும். P என்பது என்ன? Pனா அசல் எழுதணும். அசல் தெரியாது, அசல் எழுதிக்கங்க. N என்பது என்னன்னு தெரியல. N என்பது வருடம் எழுதுங்க. N என்பது வருடம். அடுத்தது R என்பது வட்டி வீதம். இந்த மாதிரி எழுதிடணும். இப்ப கொஸ்டின் பண்ணலாம். அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அசல் கொடுக்கல, ஏதோ ஒரு தொகையை அருண் கொடுக்கிறாரு. 15% வட்டி வீதத்தில் பர்சன்டேஜ் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக. SI என்பது தனி வட்டி. SI என்பது தனி வட்டி. ஓகேங்களா? இப்ப P அசலைக்கான P தெரியாது, பரவாயில்ல. N என்பது வருடம் 3 ஆண்டுகள். N என்பது 3. Rனா பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க, அதுதான் R என்பது. SI தனி வட்டி, அவன் தனி வட்டி ரூபாய் 450. இப்ப கணக்கு போறோம். எடுத்துட்டோமா? எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்ப இங்க பாருங்க, SI. அப்ப SI என்ன கொடுத்திருக்கான்? 450. அப்ப 450 SI போட்டுட்டீங்க. அது P தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்க. N 3 ஆண்டு 3 போட்டுக்க. R 15/100. ஓகேங்களா? இப்ப இந்த 100 டிவைட்ல இருக்குது, இது வகுத்துல இருக்கு. இந்த 100 அந்த ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனா வகுத்துல இருந்தா பெருக்கலாவும், பெருக்கலா இருந்தா வகுத்துல மாறும் ரூல். ரைட்டுங்களா? இது வகுத்துல இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட போனா பெருக்கலாம் மாறும். அப்ப 450 × 100 பெருக்கல்ல போயிடும். இந்த P × 3 × 15. இப்ப 450 × 100 இருக்கா? எப்படி பெருக்கன்னா 450, இங்க ஒரு 0 இருந்தா ஒரு 0 சேர்ந்த, 2 0 இருக்குன்னா 2 0 4500. P × 3 × 15. ஓகேவா? இப்ப 4500. ரைட்டுங்களா? இந்த P × 3 × 15, இந்த P வச்சுக்கிங்க. இந்த P வச்சீங்கன்னா இந்த 3 × 15 இது பெருக்கல்ல இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்டா வகுத்துல ஆயிடும். 3 × 15. ரைட்டுங்களா? இப்ப பாருங்களா, ஒரு பாஞ்சு 3 பாஞ்சு 45 அடிச்சுக்கலாமா? அப்ப ஒரு 3 3 1 3 3. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 100. அப்ப P = 100. B = 100. ஆன்சர். ரைட்டுங்களா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப SI = PNR / 100. ஃபார்முலா. P என்பது அசல்,
அவன் கொடுக்கல, அதனால தெரியாது. அதை அப்படியே வச்சு என் 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கானா அந்த 3 போட்டு எழுதணும். ஆர் என்பது வட்டி வீதம். ஆறுனா சதவீதம் கொடுத்துருப்பான், வட்டி வீதம்னால சதவீதம், அதை எடுத்து எழுதுங்க. எஸ்ஐ தனி வட்டினா, எஸ்ஐனா தனி வட்டி, தனி வட்டி 450 கொடுத்துருக்கான், அதனால 450 போட்டுருங்க. சரி, இப்ப பாருங்க ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இந்த எஸ்ஐ உடைய வேல்யூ என்ன? 450 இஸ் ஈக்குவல் டு பி வேல்யூ என்ன தெரியாது வச்சுங்க, என் 3 இன்ட்டு ஆர் உடைய வேல்யூ என்ன 15 டிவைட் பை 100. இப்ப இந்த 450 வச்சுங்க, இந்த 100 பெருக்கல்ல இருக்குது, இது ஈக்குவல் டு கண்ணாண்ட போனா வகுத்துல ஆயிடும். அப்ப பாருங்க 100 இது வந்து பாருங்க, இது டிவைட்ல இருக்குது, இது ஈக்குவல் டு கண்ணாண்ட பெருக்கல் ஆயிடும். இப்ப இது 100 வகுத்தல்ல இருக்குது, 1 வகுத்தல்ல இருந்தா ஈக்குவல் டு கண்ணாண்டா பெருக்கலாகும், பெருக்கல்ல இருந்தா வகுத்தலாகும், கான்செப்ட் அவ்வளவுதான். இந்த 100 வகுத்தல்ல இருக்குது, இது ஈக்குவல் டு கண்ணாண்டா பெருக்கல் ஆயிடும். is equal to இந்த p into 3 into 15 15. Therefore இந்த 450 100 பெருக்கும்போது நமக்கு 100 பெருக்குன்னா அந்த 450 அப்படியே வச்சுங்க, இந்த 2 0 2 0, சப்போஸ் 3 0 கொடுத்தா 3 0, 4 0 கொடுத்தா 4 0 அப்படியே சேர்த்துங்க, into p into 3 into 15 3. இங்க பாருங்க, இந்த p அப்படியே வச்சு இந்த 4500 இந்த 3 into 15, இந்த 3 into 15 பெருக்கல்ல இருக்குது, இது வகுத்து, இது ஈக்குவல் டு கண்ணாண்டா வகுத்துல ஆயிடும், அதனால நான் வகுத்துல போட்டோம். அப்ப 3 into 15, ஒரு 15 15, 3 15 45. அப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க, ஒரு 3 3 ஒரு 3 3, அப்ப மேல 1 இருக்குது, இங்க பாருங்க 1, ரைட்டுங்களா? அப்ப பேலன்ஸ் 100. சாரி, இந்த மாதிரி அடிக்க 45 டைரக்டா வாய்ப்பாடு எனக்கு தெரியல, அடிக்க தெரியல, ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க 45 15 அடிங்க, 5 அடிங்க, 3 5 45 95 45, ஒரு 3 3 3 9, அந்த 3 தான் இங்க வந்தது, ரைட்டுங்களா? இந்த மாதிரி அடிக்க தெரியும். இப்ப சப்போஸ் இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு 300 rupees தான். உங்களுக்கு மேக்ஸுக்கு பர்சனலா நீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டீங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாவே ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க எனக்கு சார் இந்த கணக்கு டவுட் ஆகுதுன்னு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். அப்ப மேக்ஸ் 25 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 25க்கு 23 எடுத்தே ஆகணும், அப்பதான் வேலை கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees தான். வேணும் யாராவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா போன் பண்ணுங்க, டீட்டெயில்ஸோட. நன்றி, வணக்கம்.